என்னது? நான்வெஜ் சாப்பிட்டா ஜெயில்ல புடிச்சு போட்டுருவாங்களா? எங்கங்க? அட நம்ம இந்தியாவுல தாங்க. எங்க இந்த இறைச்சி சாப்பிட தடை வச்சிருக்காங்க? எதனால இந்த தடை விதிச்சிருக்காங்க? பார்க்கலாம் வாங்க. காந்தி பிறந்த மண்ணான குஜராத்ல தாங்க இந்த தடையை விதிச்சிருக்காங்க. இதன் மூலம் இந்தியாவின் முதல் இறைச்சிக்கு தடை விதித்த நகரமாக குஜராத்தில் உள்ள பாலிதானா நகரம் அமைஞ்சிருக்கு. எதனால இந்த இடத்துல இறைச்சி சாப்பிடறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா, இது உலகத்தில் இருக்கிற புனித ஸ்தலங்கள்ல இந்த பாலிதானாவும் முக்கியமான நகரமா திகழ்து. இங்க ஜெயின் இனத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல 800க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. அதுவும் இதில் இருக்கிற பாதைக்கு மேற்பட்ட கோவில்கள் ஜெயின் கோவில்களா தான் இருக்கு. ஜெயின்களுக்கு பொதுவாவே ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த மாட்டாங்க. அவங்களுடைய மார்க்கம் அகிம்சை மார்க்கமா இருக்குது. அதனால இவங்க எந்த இறைச்சிகளும் சாப்பிட மாட்டாங்க. காய்கறியிலுமே வேர்ல இருந்து வரக்கூடிய எந்த காய்கறியுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு உயிர் அழைச்சு அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய எந்த உணவுப் பொருட்களையும் இவங்க சாப்பிட மாட்டாங்க. குஜராத்ல பாம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சந்துஞ்சய மலையை சுற்றி அமைந்த நகரம் தாங்க இந்த பாலிதானா. இந்த நகரத்துல 200க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்கு. அங்க இறைச்சி நுகர்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களை விற்பதற்கும் தடை விதிக்க வேணும்னு 200க்கும் மேற்பட்ட ஜெயின் துறவிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் விளைவா இப்போ அங்க இறைச்சி தடை செய்யப்பட்டிருக்கு. இதனால உலகின் முதல் இறைச்சி தடை செய்யப்பட்ட நகரமா பாலிதானா நகரம் அமைஞ்சிருக்கு. இதற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. பல தரப்பினர் உணவுங்கிறது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். இதை இந்த உணவு தான் சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது கூட ஒரு வன்முறை தான் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எழுந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம குஜராத்தில் வாழக்கூடிய மக்கள் தொகையில 1% தான் ஜெயின் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த பாலிதானாவை தொடர்ந்து ராஜ்கோட், அகமதாபாத் போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்த இதை நாங்களும் பின்பற்ற போறோம் அப்படின்னு சொல்ல அங்கேயும் போராட்டங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பொதுவெளியில் இறைச்சி விற்கும் பொழுதும் அந்த இறைச்சி கடைகள்ல இறைச்சி வெளியில் மாட்டி தொங்க விடுவதும் சமுதாயத்திற்கு எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுது. மனித நேயத்தை கொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த இறைச்சி உண்ணும் ஒரு செயல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மாட்டுக்கறி, அதாவது பீஃப் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனா பீஃப் சாப்பிடுறது தனி மனித சுதந்திரம், இதுக்கு தடை விதிக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குஜராத்ல விதிக்கப்பட்ட இந்த தடையை மக்கள் வரவேற்பாங்களா, இல்ல உணவு தனி மனித சுதந்திரம்னு இதை எதிர்த்து போராட்டம் செய்வாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.